நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பக்தி திருவிழாவில் புதிய புதிய முயற்சிகள் கடந்த பல வருடங்களாக இந்த ஆண்டு முதல் முறையாக சைக்கிள் பியூர் அகர்பத்தி பாலபக்தி திருவிழா கோ-பிரசன்டட் பாய் நல்லி ஜுவல்லர்ஸ் கோலாகலமாக துவங்கியது. சென்னை நாரதகான சபாவின் பாலபக்தி திருவிழா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடப்பட வேண்டிய இடத்தில் அந்த கொண்டாட்டத்தை தான் விஜய் டிவி பாலபக்தி திருவிழா என்ற பெயரில் அரங்கேற்றியது. மங்கள இசை இளஞ்சிறார்களால் இசைக்கப்பட வேத கோஷத்தை வேத பாடசாலை மாணவர்கள் ஓத சிறுமிகள் அதிதி பாலாஜி மற்றும் அவந்தி பாலாஜி கடவுள் வாழ்த்து பாட ஓம்கார கணபதியின் மலரடி துதித்து நாம் ஒன்று தொடங்க நலமாக நடத்திடுவான். நாளெல்லாம் நமக்கே நாயகன் துணை வருவான். மோதக கையாளுக்கு முதல் வணக்கம். மோதக கையாளுக்கு முதல் வணக்கம். நம் முயற்சிகள் இனிதில் முடித்து வைக்கும் முதல்வன் பாத பங்கஜங்களில் வாக்கு சமர்ப்பணம். பார்வதி பிரிய சூதன் பாதங்களே சரணம். மோதக கையாளுக்கே முதல் வணக்கம். வளரும் ஸ்ரீலாஸ்ரீ சீர்காழி கீர்த்திவாசன் சுவாமிகள் தனது திருக்கரத்தால் விளக்கேற்ற அவரை தொடர்ந்து ராமமூர்த்தி அசோசியேட் ரீஜனல் மேனேஜர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி, திரு மற்றும் திருமதி சந்திரபிரகாஷ் MD மல்லேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மோதீஷ் குமார் ஸ்டெப்ஸ்டோன்ஸ் பிரைவேட் லிமிடெட், திரு PBR பாலாஜி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் விளக்கேற்ற பாலபக்தி திருவிழா விமர்சையாக அரங்கேறியது. ஒவ்வொரு நாளும் தெய்வீக நடனங்கள் நம்மை தென்றலாய் வருடியது. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. குழந்தைகளின் தெய்வீக பேச்சு நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. கிருஷ்ணனுடைய
அவளுடைய தாமரை கண்ணிலிருந்து தாரதாரியா சக்யுப்ரஸ்ய வப்ரசேகே அங்க சங்காதி நிர்பிதகா பிரீத்தியோ விபுஞ்சு தப்ஜிந்து நேத்ராபியாம் புஷ்கரே க்ஷணஹா. மாணவ மாணவியரின் நாம சங்கீர்த்தனம் நம்மை அந்த வைகுண்டத்திற்கே அழைத்துச் சென்றது. இது ஆலயமா அரங்கமா என வியக்கப் போகிறீர்கள் வரும் நாட்களில். இனி சாஸ்திர சம்பிரதாயத்தோடு சிறுவன் சடஜித்தின் சொற்பொழிவோடு பாலபக்தியை இனிதே துவங்குகிறோம். என்ன விளையாட்டோ என்ற தலைப்பிலே திரு சட்டஜித் என்ற குழந்தை இங்கே பேச வருகிறான். அவனை அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறோம். சென்ற முறை பக்தி திருவிழாவிலே சட்டஜித்தை முதலாக இந்த ஆன்மீக உரைக்கு தொலைக்காட்சியின் மூலம் ஸ்டார் விஜய் டிவி அறிமுகப்படுத்தியதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஆழ்வார் திருநகரியிலே இருந்து வரக்கூடிய சட்டஜித் என்ற குழந்தை இப்பொழுதுதான் 4ஆம் வகுப்புக்கு போகிறான். 3ஆம் வகுப்பு முடித்து 4ஆம் வகுப்புக்கு போகிறான். ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய திரு ஊவே ஸ்ரீனிவாச பூவராகவாச்சாரியார் என்பவர் 50 ஆண்டுகளாக பிரவச்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேரன் இந்த குழந்தை. 3 வயதிலே ஆழ்வார் வைபவம் என்பதை பற்றி 10 நாட்கள் சேலத்திலே இவன் உரையாற்றியிருக்கிறான். 6 வயதிலே திருப்பாவை தொடரை நம்பிள்ளை சன்னதியில் திருவல்லிக்கேணியில் 17 நாட்கள் இவன் உரையாற்றியிருக்கிறான். நம்ம குழந்தைங்களெல்லாம் 17 நாள் திருப்பாவைன்ற ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னாலே பல குழந்தைங்க போமான்னு சொல்லிட்டு ஓடிடும். அப்படி இருக்கும்போது 17 நாட்கள் திருப்பாவை உரையாற்றிருக்கிறான் என்பது நம்மளாம் ரொம்ப நினைச்சு நெகிழ்ந்து சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு அப்படியே நம்ம கைத்தட்டல்களை தவிர என்ன தர முடியுங்க இந்த குழந்தைங்களுக்கெல்லாம். நல்லா தான் நம்ம கைத்தட்டுவோம். இன்றைக்கு என்ன விளையாட்டோ என்ற தலைப்பிலே சட்டஜித் அவர்கள் பேச இருக்கிறார். விளையாடவா என்று அழைப்பான், வீட்டில் வேலை என்றால் அதை கேளாதிழுப்பான், இளையாரோடு குதிப்பான், எம்மை இடையிற் பிரிந்து போய் வீட்டிலே சொல்வான் என்று தீராத விளையாட்டு பிள்ளையில் கண்ணனை பாரதி சொல்கிறான். இவன் எந்த விளையாட்டை சொல்கிறான் என்பதை இப்பொழுது கேட்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். धन्यस्तपदब्जमञ्चित कटी संवादि कौशेयकम् किञ्चित्ताण्डवहन्ति संवणनकं निर्व्याजमन्तस्मितम् चुडाचुम्बिमुखं भुजं निजभुजाविष्टान्तदिव्यायुधम् शिरङ्गे शरदः शतं ततैतः पश्येमलक्ष्मीशकम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं वृन्दारण्यनिवासाय बलरामानुजाय च रुक्मणी प्राणनाथाय पार्थसूदाय मङ्गलम् श्रीमत्यै विष्णुचित्तर्यमनो नन्दनहेतवे नन्दनन्दन सुन्दरियै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम्. சிவபதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் இந்த லோகத்தை படைத்தான், ரட்சித்தான், அழித்தான். அதுவே எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டு என்கிறார் கம்பநாட்டாழ்வார். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலப்பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே என்று தெரிவிக்கிறார். அதைத்தான் எம்பெருமானாரும் தெரிவிக்கிறார். அகில புவன ஜன்மஸ்தேப பங்காதிலீலே என்று ஸ்ரீ ராமானுஜர் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவதாரங்கள் செய்தான், அவதாரங்களிலேயும் விளையாடினான்.
நாம் முக்கியமாக ஒரு 10 அவதாரங்களை எடுத்து கொண்டிருக்கிறோம். அஷ்டகூர்ம வராகச்ச நாரசிம்மச்ச வாமனகா ராமோ ராமச்ச கிருஷ்ணக்கல்சித் ததைவச்சா மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் கல்கை மானான் தன்னை என்று திருமங்கையாழ்வாரும் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த 10 அவதாரங்களிலே முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம், மீனாக எம்பெருமான் பிறந்தான். வேதமானது இந்த சமுத்திரத்திற்குள்ளே அழுந்தி கிடந்தது, அதை எடுத்து வந்தான். அதுவே எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டு. அதற்கு மேலே ஆமையாக பிறந்தான், கூர்மமாக பிறந்து மலையை கடைந்த காலத்திலே சமுத்திரத்தை கடைந்தார்கள். அப்பொழுது மலையானது உள்ளே அமுங்கிற்று. அப்பொழுது ஆமையாக போய் தாங்கினான். ஆமையான கேசவா என்கிறார் திருமழிசையாழ்வார். அப்படி ஆமையாக போய் தாங்கினான் எம்பெருமான், அது ஒரு விளையாட்டு. அதற்கு மேலே வராக அவதாரம் எடுத்தான். இந்த பூமி சமுத்திரத்திற்குள்ளே அழிந்தி கிடந்தது. வராகமாக போனான், இந்த பூமியை இழுத்து வந்தான். கோல வராக முன்னாய் நிலங்கோற்றினை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோ என்று எங்கூர் ஆழ்வார் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அதனால இப்படி வராக அவதாரம் எடுத்தான், அது எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டு. அதற்கு மேலே நரசிம்ம அவதாரம் செய்தான், இரண்யனை கொன்றான். எங்குமுழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையாரன் நேரணியன் தூண் புடைப்பா அங்கப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமையா ஆராயும் சீர்மைத்தே என்று எங்கூர் ஆழ்வார் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி நரசிம்மனாக வந்து இரண்யனை கொன்னான், அது எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டு. அதற்கு மேலே பெருமான் வாமனனாக பிறந்து திரிவிக்கிரமனாக இந்த லோகத்தை எல்லாம் அளந்தான். ஓங்கி உலகளந்த உத்தமன் ஒன்மிதியில் புனலுருவி ஒருகால் நிற்பா ஒரு காலும் காமரசி ரவுணனுள்ளத்து என்மதியும் கடந்தண்ட மீது போகி இருவிசும்பின் ஊடுபோ எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண்முழுதுமகப்படுத்த நின்ன வெந்தாய் மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே என்று திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி வந்து அவதரித்தான் வாமனனாக, இந்த லோகத்தை எல்லாம் அளந்தான், அது எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டு. அதற்கு மேலே பரசுராமனாக பிறந்தான். பிறந்து இந்த பூமியை 21 தடவை சுத்தி வந்து எம்பெருமான் வந்தான். சுத்தி வந்து எல்லார் சத்திரியர்களையும் அழித்தான், துஷ்ட சத்திரியர்கள் எல்லாரையும் அழித்தான். இப்போ ஓல்டல்லின்னு சொல்கிறோமே, அந்த இடத்துல இப்போ பிளட் பேங்க்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் பிளட் டேங்க் கட்டினோம். ரத்தம் எல்லாத்தையும் குவிச்சு அதிலே தன்னுடைய தகப்பனார் அவருக்கு தர்ப்பணம் செய்தான். பார்கவர் தன்னுடைய தகப்பனார் ஜமதக்னி அவருக்கு தர்ப்பணம் செய்தான் பரசுராமன், அது எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டு. அதற்கு மேலே ராமனாக வந்து பிறந்தான். ராமனாக பிறந்த காலத்தில் அவ்வளவா விளையாடின மாதிரி தெரியல. இருந்தாலும் கூனியினுடைய முதுகில கூன் பெருசாக முளைச்சிருந்தது. ஒரு நாள் சிறிய விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வில் அதை எடுத்தான் ராமன். அதில் மண் உருண்டைய வச்சு அந்த கூனை பார்த்தே அடித்தான். கொண்ட கொண்ட கோதமீது தேனுலாவு கூனி உண்ட கொண்ட ரங்க ஒட்டு ஒள்மகிழ்ந்த நாதனூர் நண்டையுண்டு நார பேர வாழப்பாயும் நீலமே அண்டு கொண்டு கெண்டமேயும் அந்த நீண்ட ரங்கமே ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் திருமழிசையாழ்வார். அதனால் இந்த கூனை பார்த்தே அடித்தான். அந்த கூன் உள்ளேயும் வெள்ளையும் போய் வந்தது. அதை பார்த்து சிரித்தான். அதுவே ஆபத்தில் போய் புடிஞ்சது. பின்னாடி கூனி காட்டுக்கு அனுப்பினான். அதனால் இது ஒரு விளையாட்டு ராமாவதாரத்திலே. அதற்கு மேலே பலராமனா பிறந்தான். பலராமனா பிறந்த காலத்தில் கண்ணனுக்கு அண்ணனா போயிட்டதுனால அவன் எதுவும் விளையாடல. இருந்தாலும் டேய் அதை பண்ணாத இதை பண்ணாத அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்ட்டு பலராமன் சொல்லிட்டு இருந்தான். அதுவே எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டு. இது எல்லாத்தையும் விட நிறைய விளையாடினது எந்த இடத்துல அப்படின்னா கண்ணன் தான். நிறைய விளையாட்டு பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு வளர்ல விளைய ஆச்சரியமா விளையாடி இருக்கான் கண்ணன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு
வளரல விளைய ஆச்சரியமாக விளையாடி இருக்கான் கண்ணன். அதனால முதல்ல பிறந்தான். சங்கு சக்கரம் பஞ்ச ஆயுதங்கள் நிறைய ஆபரணம் எல்லாம் சாத்தின்னு வந்து பிறந்தான். எல்லாம் சாத்தின்னு வந்து பிறந்தான். தங்க வைக்கிற வரையில் இந்த காலத்தில் அப்படி பிறந்தா ரொம்ப நல்லது. அதனால அப்படி வந்து பிறந்தான் கண்ணன். பிறந்த காலத்தில் பார்த்தா வசுதேவரும் தேவகியும் பார்த்தா, சிச்சோ இது உள்ள கம்சனுக்கு தெரிஞ்சா ஆபத்தே, கண்ணனை கொண்டுருவானே அப்படின்ட்டு கண்ணனை பார்த்து சொன்னான், கண்ணா எல்லாத்தையும் மறைச்சிக்கோ அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னா, கம்சனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி சொன்னான். சொன்ன உடனே பார்த்தான் கண்ணன் எல்லாத்தையும் உடனே மறைச்சிட்டான். இன்னொரு குழந்தையா இருந்தால் என்ன சொல்லியிருக்குன்னா, கம்சன் வரட்டுன்னா பார்த்துருக்கலாம், பஞ்ச ஆயுதங்கள் இருக்கு, இல்லை ஆயுதங்களை வச்சே தள்ளிடலாம், கம்சனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் கண்ணன் அப்படி சொல்ல. ஏன்னா அது எம்பெருமான் கண்ணனுக்கு ஒரு விளையாட்டு, அது ஒரு விளையாட்டு. அப்படியும் விளையாடினான். அதற்கு மேலே வசுதேவர் தேவகி இடத்திலே கண்ணன் சொன்னான், என்ன ஆயர்பாடியில் கொண்டு போய் விட்டுருங்கோ, திருவாய்ப்பாடியில் யசோதைக்கும் நந்தகோபருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு என்னை விட்டு வந்துருங்கோ அப்படின்ட்டு சொன்னான். அப்பொழுது கண்ணன் சரின்ட்டு இதுபடியே வசுதேவர் கூடையில் வச்சுட்டார். கண்ணன் எடுத்துட்டார். கண்ணன் எடுத்துட்டா கண்ணன் பிறந்த உடனே வசுதேவர் தேவகி காலில் மாட்டியிருக்கிற விலங்கெல்லாம் அருந்தது. கதவெல்லாம் ஜெயில் கதவெல்லாம் திறந்து கொண்டது. எல்லா காவலாளிகளும் மயங்கி கீழே விழுந்தார்கள். பொழுது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள், நாம் நமக்காகத்தான் கண்ணன் பிறந்தான் என்று நினைத்தோம் என்று சொன்னால், அப்பொழுது இந்த விலங்கு எப்படி வசுதேவர் தேவகி காலில் மாட்டில விலங்கு முறிந்து கீழே விழுந்ததோ, அதே போல இந்த சம்சாரம் அதுவும் முறிந்து கீழே விழும், நாம் பரமபதத்தை அடைந்து விடலாம் என்று நம்முடைய பெரியோர்கள் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார்கள். அப்படி வசுதேவர் கண்ணனை கூடையில வைத்து கொண்டார். எடுத்துட்டு நேராக போனார். போனால் ஆவணி மாதம் அஷ்டமியில் பிறந்திருக்கானா. மழை கொட்டுறது, எங்கே பார்த்தாலும் இருட்டு, ஒரே இருட்டு, மழை கொட்டுறது மழையா. இப்போ வசுதேவர் பார்த்தார், சரி போயிடலாம், எப்படியாவது மலையில் போயிடலான்னு பார்த்தார். பார்த்தா யமுனை ஓடுறது. திருவாய்ப்பாடிக்கும் இந்த பக்கம் இருக்கிற கம்சனோட மாளிகைக்கும் நடுவில், மதுரைக்கும் நடுவில் யமுனை ஓடுறது. அதனால் யமுனையை தாண்டி போனமே, எப்படி தாண்டி போடுறது, யமுனையிலேயே வெள்ளம் ஓடுறது, பெருக்கெடுத்து ஓடுறது. பொழுது நேராக கண்ணனை தூக்கிட்டு வசுதேவர் போனார். போகும் காலத்தில் ஆதிசேஷன் நேராக வந்து கொடை பிடிச்சாங்க கண்ணனுக்கு. சென்றால் குடையாம் என்று பொய்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அதை போல கொடை வந்து பிடிச்சுட்டான். ஆதிசேஷன் கொடை பிடிச்சுட்டான். கொடை பிடிச்சுட்டு நேராக வந்தான். மழை ஒரு துளி கண்ணன் மேலே படலை. கொடை பிடிச்சுட்ட பிற்பாடும் இந்த யமுனை எப்படி கடக்கிறது அப்படின்னு வசுதேவர் பார்த்துட்டு இருந்தார். வசுதேவர் பார்த்துட்டு இருக்கும் காலத்திலே கண்ணன் நினைத்தான், இந்த யமுனை வசுதேவர் முழங்காலளவாக வத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சான். உடனே முழங்காலளவாக வத்தி கொடுத்தது யமுனையானது. இது கண்ணனுக்கு ஒரு விளையாட்டு. பிற்பாடு வசுதேவர் கண்ணனை எடுத்து கொண்டார். நேராக திருவாய்ப்பாடியில் கொண்டு போய் விட்டார். அங்கே இருக்கிற பெண் குழந்தைய வசுதேவர் எடுத்துட்டார். யசோதைக்கு தூக்கத்திலேயே குழந்தை பிறந்துருது. இந்த மாதிரி இருந்தால் இந்த காலத்தில் ரொம்ப சௌரியம். இந்த காலத்துலலாம் இதோ ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றுலேருந்து குழந்தை எடுக்கிறா. ஆனால் இந்த யசோதைக்கு குழந்தை பிறந்தது கூட தெரியாது. அவள் தூங்கின்னு இருக்கா, இவளுக்கு தூக்கத்திலேயே குழந்தை பிறந்துடுது. குழந்தை பக்கத்தில் அழுதுன்னு இருக்கு. நேராக வசுதேவர் வந்தார், கண்ணனை விட்டார். கண்ணனை விட்டுட்டு அந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு நேராக திருப்பி மதுரைக்கே போயிட்டார். மதுரையில் விலங்கெல்லாம் திருப்பி மாட்டின்றது காலில். எல்லா ஜெயில் கதவும் சாத்திடுது. எல்லாம் மயங்கி போன எல்லாரும் எந்துண்டா பார்த்தா குழந்தை அழுதுன்ருக்கு. இது கம்சனுக்கு நேராக தெரிஞ்சுது. கம்சனுக்கு தெரிஞ்ச உடனே கம்சன் நேராக வந்தான். நேராக வந்து இந்த குழந்தைய கொல்லலான்னு பார்த்தான். கொல்லுங்காலத்திலே அந்த குழந்தை நேராக போய், ஏ கம்சா, உன்னை கொல்றவன் திருவாய்ப்பாடியில் ஒளிஞ்சு வளர்ந்துட்டுருக்கான், நீனவோ என்னை கொல்ல வரையே அப்படின்ட்டு அந்த பெண் மேலே போய் கேட்டுட்டு மறைஞ்சு போயிட்டான். அவள் தான் அந்தரி. அந்தரி சூட்டக்கணா கண்டேன் தோழி நான் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அவள் வந்து சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டா.
இடத்துலேருந்து. ஆனால் கண்ணன் திருவாய்ப்பாடியில் பண்ணின விளையாட்டுகள்னு எடுத்துன்னு பார்த்தா எத்தனையோ விளையாட்டு.